காவேரியும் தான் பிரெக்னெண்டா இருக்கும்னு மனசளவுல நம்ப செய்றாங்க. அதை இங்க டெஸ்ட் கேக் மூலமா அதை வந்து தெரிவுபடுத்தவும் செஞ்சுக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கும்ன்றத இங்க மனசார மட்டும் இல்ல, அவங்க முழுசா நம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த வீட்டுல எப்படி சொல்றது? வீட்டுல ஏற்கனவே அம்மா சொன்ன விஷயம் எல்லாமே அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் தான் வேணும்னா அவன் கூடவே போகணும்னு நினைச்சாலும் இங்க என்ன பத்தியோ இந்த குடும்பத்தை பத்தியோ யோசிக்க கூடாதுன்னு சொன்ன விஷயம் இங்க காவேரியை ரொம்பவே இங்க பாதிக்கவும் செய்து. அதனாலே என்னவோ இந்த விஷயத்த வீட்டுல சொல்லவே தயக்கப்பட்டு அமைதியா இருக்காங்க. அப்போ சாந்தி பாண்டியன் வீட்டுல இருக்கவங்க காவேரியை பார்த்து கேக்குறாங்க, என்னடி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து இவ்வளவு அமைதியாவே இருக்க, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் இன்னும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கா என்ன? டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தாண்டி ஆச்சு? முன்ன மாதிரி இல்லையே, ரொம்ப சோர்வா இருக்க, வாந்தி எடுக்கிறேன், சமைக்கும் போது கொமட்டல் வருதுங்கிற, ஏண்டி மாசமால இருக்கியாடி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஆனால் சாந்திக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது எங்க காவேரி மேல. காவேரி அதை வெளிக்காட்டிக்காம உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் அங்கே விஜய் போட்டோவை எடுத்து வச்சு அழுகவும் செய்கிறாங்க. விஜய் போட்டோ எடுத்து வச்சு அழுகிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்றதா வேணாமான 1000 குழப்பங்கள் எங்க அவருக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கீழே காவேரியும் கிளம்பி போறாங்க. எங்கடி போறேன்னு சொல்லி பாட்டியும் சாந்தியும் கேட்குறாங்க. அக்கா கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்க இவ இந்த மாதிரி நேரத்துல வெளியில எங்க கிளம்பி போயிட்டு இருக்கான், வெயில் எப்படி அடிக்குது பாரு அப்படின்னு சொல்ல, எங்க சொன்னா கேட்கிறாளுன்னு எங்க பாட்டியை திட்டிட்டு இருக்காங்க. வெளியில வந்த காவேரி அங்க நின்றுட்டு இருக்க பங்கஜ மாமியை பாக்குறாங்க. அடி காவேரி நில்லு, எங்க கிளம்பிட்டு இந்த வெயில அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா அங்க டெய்லர் ஷாப் வரையும் போகலான்னு தான் கிளம்பியிருக்கா மாமின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் இந்த முகமெல்லாம் இப்படி வாட்டமா கிடக்கு? சரிவா முதல்ல வந்து உட்காரு, போகலாம் முதல்ல லேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமி அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட வந்து நிக்கிறாங்க. என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா? உன்னை பத்தி இந்த விஜய் அம்பி என்னென்னமோ சொன்னா, என்னால நம்பவே முடியல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு எதுக்கும் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இங்க காவேரி கொண்டு புரியல. என்ன மாமி சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா அந்த விஜய் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சானா, உங்க வீட்டுல பொண்ணு கேட்டானா, ஆனா உங்க அம்மா இங்க விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால்தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு விஜய் நம்ப வைக்கிறதுக்காக நீ ஏதோ பொய் தாலிய வந்து கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கியா. திரும்ப உங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா அவங்க விருப்பத்தோட, அதுக்காக தான் இங்க வந்து இருக்கிறதாவும் சொன்னான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட காவேரிக்கு மனசுக்குள்ள ஒரே சிரிப்பு தான் வருது. இப்படி எல்லாமா சொல்லி வச்சிருக்காரு இவரு, அருத வாழு, கொஞ்சம் கூட இங்க எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமலே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஏத்துட்டு, என்ன காவேரி, ஆனா உன் கழுத்துல கிடக்கிறது உண்மையான தாலி தானே, அதனால்தான் நான் அதை பத்தி அடிக்கடி உன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னை இப்படி சிக்கல்ல சிக்க வச்சுட்டு போயிட்டானே, நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு காவேரி உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல எங்க பங்கஜ மாமிக்கு போன் கால் வருது. போன் கால் வந்த கையோட, அடையே இருடி, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், வந்ததும் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற கேப்ல இங்க காவேரி வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வெளியே கிளம்பி போன காவேரி நேரா தன்னுடைய அக்காவை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு அங்க கேக்குறாங்க, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார, என்னடி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஆமா அம்மா எங்கன்னு சொல்லி கேட்க, அம்மா வெளியில போயிருக்கான்னு சொல்றாங்க. ஆமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அன்னைக்கு அத்தை பேசினதை நினைச்சு கவலையில இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கான்னு சொல்ல, அன்னைக்கு அத்தை பேசும்போதே உன் முகத்தை கவனிச்சேன், எதுக்கு இந்த தாலியெல்லாம் கழுத்துல போட்டுட்டு இருக்க, கிளட்டி ரெடின்னு சொல்றப்பவே உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல. அத்தை ஏதோ அப்படி தாண்டி தெரியாம ஏதாவது பேசிரும், நீ எதுவும் நினைச்சுக்காதேன்னு சொல்ல, அத்தையை பத்தி எனக்கு தெரியாதாக்கா, சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம், அதெல்லாம் எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்ல, ஆமா 2 நாளா வாந்தி எடுத்துட்டு இருந்தியே, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அடியே காவேரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காம என்கிட்ட உண்மை ஏதாவது இந்த சொல்லிடி அப்படின்னு கேக்குறாங்க. என்னக்கா அப்படின்னு இங்க காவேரி கேட்காதுக்கு கங்கா கேக்குறாங்க, நீ இங்க என் அத்தை சொன்ன மாதிரி இல்ல எதுவும் பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா அப்படிலாம் இருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனானா டக்குன்னு போய் சொல்லிடுறாங்க. இல்லடி அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வீட்லயும் ரொம்ப நேரம் போர் அடிச்சுதான், இங்க ஏதாவது தைக்கிற வேலை இருந்தாலும் கொடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், மாமாவோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, இவர் வந்ததும் நான் கிளம்பி வீட்டுக்கு தாண்டி வரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு இங்க காவேரி கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்ல விஜய் அம்பியோட அங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, காவேரி உன்னை நான் இருக்க தானே சொன்னேன், அதுக்குள்ள இதுக்கு வெளியே ஓடுன, இங்க வா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி இங்க காவேரி பக்கத்துல போக, ஆமா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையேன்னு சொல்லிங்க கேட்கும்போது, வேலை சாரதா சத்தம் போறாங்க. அடியே காவேரி எங்கடி போன அப்படின்னு சொன்னதும், என்னை விடுங்க மாமி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க.
என்னாச்சு? காவேரி முகம் கொஞ்சம் கூட சரியில்லை. எதை நினைச்சு கவலையில இருக்கானோ புரியவே இல்லையே. இங்க வந்ததுக்கு பிறகு நம்ம ஏதோ அவங்களை கஷ்டப்படுத்துறோமா அப்படின்னு விஜய் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணவும் செய்து. ஆனாலும் விஜய் அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நேரா உள்ள போகிறாங்க. அவங்களுக்கும் விஜய் எங்க காவேரி பத்தின என்னதான், காவேரிக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமான்னு 1000 எண்ணங்கள் ஓடுது. ஆனாலும் அவர் ஃபோன் பண்ணவே இல்லை. மேலே போன காவேரியும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா என்னைக்கும் போல எல்லாரும் முன்னாடி சாப்பிட்டா தெரிஞ்சு போயிடும் நினைச்சுதான் லேட்டா சாப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா சாப்பிட முடியல. நேரம் டாக்டர் கிட்டையாவது போய் தான் ஆகணும். நாளைக்கு போய் பார்த்து ஏதாவது டேப்லெட்ல எழுதி வாங்கி ஆகணும். இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைத்த தடவினபடி அந்த குழந்தைகிட்ட பேசவும் செய்றாங்க. என்ன மன்னிச்சிட செல்லும், இங்க உங்க அப்பா கிட்ட கூட சொல்லி சந்தோஷப்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்க. ஆனா இந்த நிலைமையை விட்டுட்டா திரும்ப இது எனக்கு எப்போதுமே கிடைக்க போறதுல நிச்சயமா நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே அந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க காவேரி. இந்த எதிர்பார்ப்போட மட்டும் இல்ல, இந்த வாமிட் நிக்கிறதுக்கும் இங்க தான் குழந்தைக்காகவும் டேப்லெட் வாங்கணுங்கிறதுக்காக அடுத்த நாள் டாக்டரை பாக்குறதுக்கு தனியாவே போறாங்க. ஸ்கேன் பண்ணியும் பாக்குறாங்க. இது காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இங்க வீட்டுக்கு வரத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல தாத்தா பாட்டியை பாக்குறாங்க. தாத்தா நீங்க எங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா காவேரி நீ எங்க இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல தாத்தா, இங்க அம்மாவுக்கு டெஸ்ட் எடுத்தோல அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு போய் சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படுறதை விட காவேரியை நம்ம கூட வச்சு பாத்துக்க முடியலன்ற கவலை தானே அவங்களுக்கு இருக்கும். இப்போதைக்கு இந்த கவலை அவங்களுக்கு வேணாம். இந்த சந்தோஷமான விஷயத்த எங்க வீட்டுல எங்க அம்மா ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு எல்லார்கிட்டையும் சொல்லணும், சந்தோஷப்படணும்னு காவேரி நினைக்கிறாங்க. தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வரவங்க நேரா வீட்டுக்கு வராங்க. இங்க பங்கஜ மாமியை பார்த்து தனியா சில விஷயங்களை எடுத்து சொல்ல, இதை கேட்ட பங்கஜ மாமி பயங்கர அதிர்ச்சி. என்னடி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்ல, எனக்கு உங்களோட தவிர இல்ல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் சொல்ல, இதை நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாம். இந்த விஜய் அம்பியும் சேர்ந்து என்கிட்ட என்னென்ன விளையாட்டு விளையாடி இருக்கு பாரு, அந்த தம்பியாவது என்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் உனக்கு உதவி பண்ண நானும் என் மாமாவும் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்போம். இப்ப பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நேரம் இருக்கு மாமி, நீங்களும் அவரும் உங்க மாமாவும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இப்ப என்ன பண்ணணும் நீ நினைக்கிறேன்னு சொல்ல, விஜய் வரத்துக்குள்ள நான் இங்க விஜய் ரூம்ல சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. என்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன், சரி உன்னுடைய ஆசைப்படி நீ போய் செய் அப்படின்னு சொல்லி காவேரி உள்ள அனுப்பி விட்டுறாங்க. விஜய் அம்பி வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்காரு. என்ன பங்கஜ மாமி என்னாச்சு, ஏன் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்கன்னு சொல்ல, நீ எங்கப்பா போயிட்டு வர, இப்படி பகலா வெளியில ஓடிட்டு ஓடியாடுற, வந்தா ஆத்துக்குள்ள வந்தா காலை அலம்பிட்டு வரணும், அதையும் பண்ண மாட்டேற, வந்து குளிக்கிறியா அதுவும் எங்களுக்கு தெரிய மாட்டுது, இப்படி என்னதான் நீ பண்றன்னு தெரியல, உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கே எங்களுக்கு முதல்ல பயமா இருக்கு, பேசாம நீ வீட்டை காலி பண்ணிட்டு போறதா நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்ல, என்ன மாமி புசுக்குன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்றீங்க, என்னால காவேரி இல்லாம போக முடியாதுன்னு சொல்லியிருக்கல, அவங்க அம்மா சம்மதத்தோட காவேரியை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன், அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வேணா டபுளா கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேணாம் அம்பி, நீ நாளைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி இங்க திட்டுறாங்க. என்ன மாமி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்ல, என் ஆத்துக்காரி சொன்னா அதை நான் தட்ட மாட்டேன், அவ சொல்றதுதான் சரி, நீ நாளைக்கு இன்னைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா என்னாச்சு, என்கிட்ட நல்லா ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நீ சொல்றது முழுக்க எங்களால நம்ப முடியலையே, நீ எங்ககிட்ட பொய் தான் சொல்லிட்டு இருக்க, இப்ப வரைக்கும் உண்மையே சொல்லலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் நீ சொல்ற பொய் கதையை நாங்க கேட்டு தலையாடிட்டு இருக்கோன்னு எங்களை முட்டாளா நினைச்சிட்டியா, நீ இனிமே பொய் கதையும் சொல்ல வேணாம், எங்களை நம்ப வைக்கவும் வேணாம், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமி சொல்லுங்க மாமி அப்படின்னு எங்க விஜய் கெஞ்சுறாங்க. என் ஆத்துக்கார் சொன்னதான் நானும், நீ இப்பவே கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள காவேரி சிக்னல் கொடுக்க, சரி நான் அந்த வீட்டை காலி பண்ணி சொல்லிட்டேன், போ உள்ள போய் முதல்ல பெட்டிக்கட் படுக்கைலாம் எடுத்துட்டு வான்னு சொல்ல, அட என்ன மாமி நீங்க அப்படின்னு இங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மாமி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமின்னு சொல்ல, இங்க பாருடாம்பி நீயே போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போறியா, இல்ல நான் எடுத்து வெளியில தூக்கி போடுறேன் எடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்க, சரி நீங்க எதுவும் தூக்கி போட வேணாம், இந்த வீடு இல்லைன்னா வேற வீடு என்னால பார்க்க முடியாதா, காவேரிய பக்கத்துல இந்த பாத்துக்கிற மாதிரியான வீடு எனக்கு கிடைக்கும், எங்க ஆப்போசிட்லயே ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அங்க இருந்தே நான் என் காவேரியை பார்த்துப்பேன், இது என்ன பெரிய வீடா என்ன, இதை விட பெரிய வீடா எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளவு பெரிய வீடு இருந்தா இங்கேயே வந்து தங்குறேன்னு எங்க மாமாவும் திட்டுறாங்க. மாமாவும் மாமியும்
சிரிச்சுட்டீங்க நிக்க விஜய் வந்து புலம்பிக்கிட்டே உள்ளேயும் போறாரு. உள்ள போற விஜய் நேரா அந்த ரூம்குள்ள போயிட்டு ரூம் பட்டனை வந்துட்டு எங்க ஓபன் பண்ண அங்க வந்து லைட்டு போடுறாங்க. கலர் பல்ப்லாம் எரியுது. அந்த பல்ப்ல வந்துட்டு இங்க அவங்க செட் பண்ணி வச்ச அந்த அதாவது தன் குழந்தையோட ஸ்கேன் எடுத்து வச்ச அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு அழகா சின்ன சின்ன போட்டோவா அதை மாத்தி அதை ஒவ்வொரு ரோப்லையும் வந்துட்டு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அழகா பலூன் டெக்கரேட் பண்ணி அதுல அழகா இங்க கட்டி தொங்க விட்டுருக்க. விஜய் வந்து அதை பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. எதுக்கு இப்ப நம்ம வீட்டை விட்டு போக சொன்னது இதுக்காக தான் இருக்கும், ஏதேதோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய பேக் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்போ காவேரி வந்து அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. காவேரி உள்ள போனவர் பார்த்திருப்பாரு, ஆனா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு, எதுவும் புரியலையேன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க காவேரி வந்து நிக்கிறாங்க. காவேரியை பார்த்ததும் இங்கே நானாவது உனக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா நீ இந்த வீட்டுல இருந்து என்னை வெளியில அனுப்புறத பார்த்துட்டு போகலான்னு வந்தியா, இல்ல என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னதே நீதானா, என்கிட்டே வந்து நீ சொல்லிட்டானே இந்த காவேரி அப்படின்னு சொல்லி இங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஏற்கனவே காவேரியை விட்டு போக போறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன்ல இருக்கு எங்க விஜய். இங்க காவேரி கிட்ட டென்ஷனாக காவேரி அழுதுகிட்டே மேல மாடி ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எங்க பங்கஜ மாமியும் மாமாவும் என்ன அம்பி காவேரி அழுதுகிட்டே போறா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்ப ஏன் இப்படி அழுதுட்டு ஓடுறான், அம்பி ஏதாவது பேசியிருப்பானா, வாங்க மாமா போய் உள்ள கேட்கலான்னு சொல்லிட்டு தாத்துக்கார கூட்டிட்டு உள்ள போறாங்க. மாமி என்னடா அம்பி பண்ண, எதுக்குடா இப்ப காவேரியை பேசின அப்படின்னு சொல்ல, அது வந்து மாமி நான் ஏதோ விளையாட்டா பேசினா அவ ஏதோ கோவப்பட்டு அழுதுட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன விளையாட்டா பேசின, அவ உனக்காக பார்த்து பார்த்து ஒன்னையும் செஞ்சிட்டு இருந்தா, ஆனா நீ இவ்வளவு ஈஸியா அவளை திட்டி அனுப்பிட்ட அப்படின்னு சொல்ல, என்ன மாமி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன உங்களை நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது எல்லாமே நாங்க 2 பேரும் போட்ட டிராமா தான், அதை நம்பி நீயும் போய் பேக்லாம் எடுத்துட்டு வரேன், ரூம்குள்ள தானே போனேன், ரூம்குள்ள உனக்காக காவேரி செஞ்சு வச்ச எதையுமே கவனிக்கலையான்னு சொல்லி கேட்க, என்ன மாமி சொல்றீங்க, காவேரி எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலாம், அப்படி என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி எங்க விஜய் என்ன பண்றாங்க, அந்த ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போய் லைட்டை திரும்ப போட்டுட்டு பாக்குறாங்க. ஒவ்வொரு லைட்லயும் அங்க அழகா அந்த குழந்தையோட போட்டோ, அந்த ஸ்கேன், இது எல்லாமே தெரியுது. இதை பார்த்த விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. மாமி எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரம் மேல மாடிக்கு போறாங்க. அங்க காவேரி அழுதுட்டு இருக்க, இங்க அவங்க அம்மாவை பக்கத்துல அங்க இங்கே நின்றுட்டு இருக்கிறதுனால இங்க காவேரி கிட்ட பேச முடியாம திரும்ப வந்துடுறாங்க. மாமி என்ன நடக்குது தெளிவா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, அடே உன் ஆத்துக்காரி இப்ப மாசமா இருக்காடா அப்படின்னு எங்க மாமா சொல்ல, இதை கேட்ட எங்க விஜய்க்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்பதான் அந்த ரூம்குள்ள அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க அந்த அழகான எல்லாத்தையும் போய் பாக்குறாங்க. இது உன் குழந்தைய ஸ்கேன் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட நான் சொல்ல போறேன், அவருடைய சந்தோஷத்தை நான் நேர்ல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாடாம்பி, ஆனா நீ என்னன்னா அவளை அழ வச்சு அனுப்பிட்டேன்னு சொல்ல, மாமி அவளை போய் கூட்டிட்டு வாங்க மாமி, அங்க அவங்க அம்மா வேற இருக்காங்க, நான் இப்ப போனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல, சரி இருடாம்பி நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு இங்க மேல மாடிக்கு அந்த மாமி போறாங்க. மேல போற மாமி அங்க இருக்காங்க காவேரியை கீழே கூட்டிட்டு வராங்க. கீழே வர காவேரியும் அழுதுகிட்டே நிக்க, சாரிடி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருடி, நான் அதை கவனிக்காம போயிட்டேன், நான் எப்படி இதை கவனிக்காம விட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் இங்கே ஏதோ வீட்டை விட்டு போக சொன்னாங்கன்ற டென்ஷன்லையும் நீ என்னையும் அன்னைக்கு போக சொன்னின்ற ஒரு டென்ஷன்லையும் தான் இதை நீ தான் பண்ணியிருப்பியோன்னு நினச்சி ஒரு பக்கம் நான் கோவப்பட்டேன்னு சொல்ல, தப்பாக நினைக்கிறதானே உங்களோட வேலைன்னு சொல்ல, சரி சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இது எல்லாமே எனக்காக செஞ்சியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லும்போது எங்கள் காவேரியோட வயிற்றை தொட்டு சந்தோஷப்படுத்த மாமா மாமியும் சின்ன சிறுசுங்க ரெண்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கட்டும், வா நம்ம போய் வெளியே நிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் வந்துடுறாங்க. இங்க உள்ள காவேரி ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இது நம்ம குழந்தைய காவேரி, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வீட்டை விட்டு போறதை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன், ஆனா இப்போ உன்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி விட்டுட்டு போறதாவே இல்லை அப்படின்னு சொல்ல எங்க காவேரி கண் கலங்குறாங்க. நீ எப்போதும் அழுகக்கூடாதுன்றதுக்காக தானே நான் உன் பக்கத்துல இருந்து உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும், அந்த சந்தோஷத்தை உன் முகத்துல பார்க்கணும்னு நான் பக்கத்துல இருக்கேன், இப்போ நீ அழுகிறது என்னை காயப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்லை இல்லை நான் அழுகலைன்னு சொல்லி தான் கண்ணை தொடச்சிட்டு நிற்கிறாங்க எங்க காவேரியும். அப்போ விஜய் சொல்றாங்க காவேரியை பார்த்து, இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வர நேரம் உண்மையிலேயே நீ நானும் ஒன்று சேர அந்த நல்ல நேரம் எல்லாமே நம்ம குழந்தையால நடக்க போகுதில்ல, இது சாதாரண குழந்தை இல்லை, என் அம்மாவே எனக்கு திருப்பி நீ கொடுக்க போற காவேரி, அப்படிப்பட்ட நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக செய்வேன், நீ ஆசைப்படுறது எதுவாக இருந்தாலும் கேளு நான் உனக்காக செய்யறேன்னு எங்க விஜய் சொல்ல, அப்போ காவேரி சொல்றாங்க, நீ எப்போதுமே பக்கத்திலேயே இருந்தா போதும், எப்போதுமே காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம என்னைக்கும் நான் உனக்காக நீ எனக்காக வாழ்ந்தா மட்டும் போதும், அதை மட்டும் எனக்கு லைஃப்லாம் கொடுக்க முடியுமா நல்லன்னு சொல்லி கேட்க, டக்குனு காவேரி இருக்க கட்டி பிடிச்சு கண் கலங்குறாங்க எங்க விஜயும். விஜயோட இந்த
கண் கலங்குற இந்த விதம் இங்க காவேரி ரொம்பவே டச் பண்ணுது. காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணபடி இருக்க இங்க சாரதா கூப்பிடுறாங்க. அதுக்கு உடனே பங்கஜம் சொல்றாங்க, இருங்க நான் அனுப்பி விடுறேன், காவேரி என் ஆத்துல தான் இருக்கா, நானும் ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி பங்கஜம் சமாளிக்கிறாங்க. அப்போ காவேரி உள்ள இருக்கிறவங்க, இங்க ஸ்கேன் எல்லாமே இங்கே தான் இருக்கு, நான் டேப்லெட் வரைக்குமே வீட்டுக்கு எடுத்துட்டு போகல, அதிகமா வாமிட் வருது, சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு சொல்ல காவேரி இவ்வளவு கஷ்டப்படும் போது பக்கத்துல இருந்து பாத்துக்க கூடியாத ஒரு நிலைமையில நான் ஆயிட்டேனேன்னு சொல்லி விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க விஜய், நான் உங்க பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க, என்னால இதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி காவேரி அழுக. நீயே சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் இனிமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துதான் செய்ய போறேன், விளையாட்டுத்தனமா இருக்க மாட்டேன், உங்க அம்மாவையும் சரி உங்க குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் மாத்தி உன்னை நான் அவங்க விருப்பத்தோட கூட்டிட்டு போக போறேன்னு சொல்ல, இது எப்ப நடக்கும்னு தெரியல, ஆனா அது வரைக்கும் நான் பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்கே தான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்றாங்க எங்க விஜயும். விஜயோட இந்த வார்த்தை காவேரிக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா இருக்கு. காவேரி அழுகுறாங்க, என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போனா நான் சந்தோஷமா வர தயாரா இருக்கேன்னு சொல்ல, என்ன காவேரி அம்மாவுடைய சம்மதம் இல்லாம நான் உங்க கூட வாழ முடியாதுன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்றேன்னு கேட்க, முடியலையே என்னால ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையேன்னு காவேரி சொல்ல, விஜய் சொல்றாங்க, இல்ல காவேரி நீ சொன்ன மாதிரி நம்ம குழந்தையும் அவங்க ஏத்துக்கணும், என்னையும் அவங்க ஏத்துக்கணும், இது எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும், ஏன் அம்மாவே அதை நடத்தி வைப்பாங்கன்னு சொல்லி விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட காவேரி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போதே எங்க விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. இந்த நேரத்துல அவ கூட இருந்து பாத்துக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோமே நினைச்சு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்றாங்க.